பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் திமுகவின் ஊழல் அமைச்சரான சிவசங்கர் பற்றியும், அதே போல் அரியலூர் மாவட்டம் பின்தங்கிய நிலையில் உள்ளதால் அமைச்சர்களின் ஊழலை வெளிப்படுத்திய அண்ணாமலை அந்த வீடியோ பார்த்து பார்க்க போகிறோம். அதே போல் சாமி சிலைகள் கடத்தலில் திமுகவின் உடன்பாடுகள் அதை பற்றி பார்க்கலாம். அதே போல் ஓட்டுக்காக பிச்சை எடுக்கும் திமுக அரசு, இந்த 3 டாபிக் பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசியுள்ளார். அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையும் வளர்ச்சியில முன்னாடி போகும். ஆனா அரியலூர்ல பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுனால, சிவசங்கர் அவர்களை போன்ற அரசியல்வாதிகளை பற்றி அடுத்து நான் பேச இருக்கேன். ஊழல்வாதிகள் மிகுந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில ஊழலை மட்டுமே வைத்துக் கொண்டு மக்களுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாம் சுரண்டி சுரண்டி ஆட்சி நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய அரியலூர்ல இன்னைக்கு அரியலூர் அரசு மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி வாய்ப்பு சமமா இல்லைங்க. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அரியலூருக்கு இல்லை, கோயம்புத்தூர் வாய்ப்பு இல்லை, சென்னை வாய்ப்பு இல்லை. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எண் மக்கள் யாத்திரை இங்கே வந்திருக்கிறது. அந்த சமமான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய அரசியலை மாற்ற வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஒதுக்க வேண்டும். பெரிய பெரிய தலைவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அந்த தலைவர்களுடைய வாழ்க்கையை போல 1% கூட வாழாமல் தலைவர்களுடைய பெயரை வைத்து ஓட்டு பிச்சை வாங்கக்கூடிய தமிழக அரசியலை மாற்றி சாமானிய மனிதர்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று ஒருவர் அரசியல் கட்சியும் அரியலூருக்கு வந்து பேச ஆரம்பித்தால் தமிழகத்தினுடைய அரசியல் மாறிவிடும். இன்னைக்கு அதெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த கட்சியை ஆரம்பித்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க, அந்த கட்சியை ஆரம்பித்த தலைவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதே 70 ஆண்டு காலமாக பேசி பேசி ஓட்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா அதே கட்சியில் அந்த தலைவர்கள் போனதுக்கு அப்புறம் 3-4 தலைவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை அந்த தலைவர்களை போல இல்லை. தலைவர்களை போல எளிமையான வாழ்க்கை இவங்ககிட்ட இல்ல. தலைவர்களை போல லஞ்ச லாவண்யம் செய்யாத வாழ்க்கை இவர்கள் வாழ்வது கிடையாது. இவர்கள் செய்வது அனைத்துமே லஞ்ச லாவண்யம், ஓட்டுக்காக பிச்சை எடுப்பது மட்டுமே முழு நேர வேலையாக தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய விளைவு இப்படிப்பட்ட அரியலூர் மாவட்டம் மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழகத்தினுடைய கடைசி இடத்துல கொண்டு வைத்து அமர்ந்திருக்கின்றார்கள். இதை குறிப்பா தாய்மார்கள், பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வயிறு எரியணும். அது எப்படி ஒரு குழந்தை கன்னியாகுமரியில் பிறக்கிற குழந்தைக்கும், சென்னையில பிறக்கிற குழந்தைக்கும், அரியலூர்ல பிறக்கிற குழந்தைக்கும் எப்படிங்க வாய்ப்பு வித்தியாசமாக இருக்க வேண்டும், இருக்க முடியும் என்கின்ற கேள்வி நீங்க கேட்கும். இந்த ஊழல்வாதிகள் சிவசங்கரை போன்ற அமைச்சர்கள் அரியலூர் வரும்போது நிக்க வச்சு கேள்வி கேட்கணும். என்னையா வளர்ச்சி கொண்டு வந்திருக்கீங்க? வளர்ச்சி குறியீட்டில் கடைசியா இருக்கக்கூடிய மாவட்டத்தில் என் குழந்தைக்கு வேலை வாய்ப்பு எங்கே இருக்கு? தரமான அரசு பள்ளிகள் எங்கே இருக்கு? தரமான மருத்துவமனைகள் எங்கே இருக்கு? தரமான பொறியியல் கல்லூரிகள் எங்க இருக்கு? தரமான கலை அறிவியல் கல்லூரிகள் எங்க இருக்கு? தரமான சாலைகள் எங்க இருக்கு? இல்ல வேற ஊர்ல எல்லாமே இருக்கு, எங்க ஊர்ல மட்டும் ஏன் இல்ல? ஏன் இந்த ஊரை இன்னும் பின்னாடியே எடுத்துக்கிட்டு போய் ஓட்டு பிச்சை அரசியல் நடத்தி அரியலூர் மக்களை அவருடைய பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற கேள்வியை நீங்க கேட்கணும். அது பேசுவதற்கு முன்பு இன்னைக்கு எல்லாம் இங்க சனாதன தர்மம், சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் வீழ்த்துவேன் கிளம்பி இருக்கிறாங்க. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் நம்முடைய கலாச்சாரம் என்னங்க? நம்முடைய மூத்தவர்கள், தாத்தா, முப்பாட்டன், அவர்களுக்கு மூத்தவர்கள் ஒரு சாமியை பார்த்து கும்பிடுறாங்க, நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க சாமினா என்னன்னு, அதையே நாம கும்பிடுறோம். நம்முடைய வாழ்க்கையில கடவுளை 2 கலந்து வாழ்கின்றோம். இது சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை, முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது. ஆனா முன்னோர்கள் கும்பிட்ட சிலையை இன்னைக்கு இந்தியாவில் எல்லாம் கடத்திட்டு போயிட்டான். ஆயிரக்கணக்கான சிலைகள் உலகம் முழுவதுமே கடத்தப்பட்டு சென்றிருக்கிறது. அரியலூர் உட்பட இங்க இருந்த முக்கியமான சிலைகள் வெளியே கொண்டு போயிட்டான். 1976 இருந்து 2013 வரை, அப்படின்னா எத்தனை வருஷம் கணக்கு போட்டுங்க? 37 வருஷம். 1976 இருந்து 2013 வரை 37 வருஷத்துல கடத்தப்பட்ட சிலைகளை இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வந்தது வெறும் 13. மோடி வரவுக்கு முன்பு 1976 இருந்து 2000